எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்தாலுமே அந்த ஒரு நபர்களுக்கு நீங்க நன்மைகளை கொடுக்கணும். அவங்களையும் நல்ல ஒரு இடத்திற்கு அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை யாருக்கும் தெரியாம நீங்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு விதமான கவலைகள், எவ்வளவு விதமான வலிகள், எவ்வளவு விதமான நடந்த போராட்டங்கள் எதையுமே நீங்க உங்க கூட என் உயிருக்கு உயிரா பழகிய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள் யாரிடமும் நீங்க கூறவே மாட்டீங்க. எல்லாத்தையும் உங்களுடைய மனசுக்குள்ளேயே வைத்து வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அந்த அதிகமான உணர்ச்சி தாங்க உங்களை உள்ளுக்குள்ள பல நேரங்கள்ல உங்களுக்கு வலியாக மாறி நிற்கும். ஆனா அதை நீங்க வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு மனதுக்குள்ள எந்த விதமான வலிகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க எதையுமே வெளிக்காட்ட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. இன்னும் சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்க கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள், சின்ன பிரச்சனைகள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது அதனை நினைத்து நீங்க கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய பலவீனமாக இருக்காது. அது உங்களுடைய மனசின் நுணுக்கமாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் வந்து கொண்டே இருக்குங்க. அந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களால வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். ஒருத்தவங்க சொன்ன வார்த்தைகள் கூட அது உண்மையா, அவங்களுக்கு நான் பிடிக்கலையா என்று பல முறை நீங்கள் நினைத்து உங்களை நீங்க காயப்படுத்தி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க கோபத்துல கூட அந்த ஒரு வார்த்தையை கூறியிருக்கலாம், அல்லது உங்களிடம் ஜாலியாக கூட பேசியிருந்திருக்கலாம். ஆனா நீங்க அதையே நினைத்து, ஏன் உங்களுக்கு சாப்பாடு கூட இறங்காத அளவுக்கு அதையே நினைத்து தூக்கம் இல்லாம அவங்களுக்கு நான் பிடிக்காம போயிட்டனோ, அவங்க கூறியது ஒருவேளை உண்மையா இருக்குமோ, நான் உங்களுக்கு எந்த விதமான தப்புமே பண்ணலையே, நான் ஏதாவது ஒண்ணு பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கதறாத நாட்கள் கிடையாது. உங்களை நீங்களே சந்தேகித்துக் கொள்ளாத நாட்களும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். மற்றவங்க யாராவது உங்களை ஏதாவது கூறிட்டாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்களே பேசி உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க. கடந்த கால நினைவுகள், நீங்க மறக்க வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுடைய மனதில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க. நீங்க மறக்க வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாம போயிருக்கும். ஒரே ஒரு பிரிவு, ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு வாய்ப்பை நீங்க கூட இழந்திருப்பீங்க. இவையெல்லாம் உங்களுடைய மனதில் ஒரு சுமையாக இருந்திருக்கும். சுமையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிய பெரிய கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுத்திருக்கும். அதிலிருந்தும் இன்னும் வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்த நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகள், நீங்க சொல்லாம ஏற்றுக்கொண்ட சுமைகள், மற்றவங்க செய்ய வேண்டியதை கூட நீங்க செய்து முடித்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல பொறுப்புகள் உங்களுக்குன்னு கிடைத்திருக்கும். உங்க குடும்பத்துல பெற்றோர்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தும் நீங்க உங்க பெற்றோரிடம் எதுவும் கேட்க மாட்டீங்க. பெற்றோரும் உங்களிடம் எதுவும் கூற மாட்டாங்க. ஆனா அவங்க கூறாமலே அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்க செய்ய வேண்டியதை கூட நீங்க செய்து முடிப்பீங்க. நான் இல்லைன்னா யாரு என்ற ஒரு எண்ணம் உங்களை அதிகமா சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். இதை உங்களுக்கு நீங்க நன்மைகளை செஞ்சாலுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கும், எல்லாமே பண்ணி கொடுத்தும் எனக்கான ஒரு மதிப்பு என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காமையே போயிருச்சு அப்படின்னு உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்வீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் கொண்டு கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நெருங்கிய உறவினர்கள் அல்லது சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், அது உங்களுக்கு மிகவும் ஒரு ஆழமான ஒரு காயத்தை கொடுத்திருக்கும். ஆனா இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாம தான் நீங்க பழகிருப்பீங்க. அவங்க கூட நெருங்கி நெருங்கி உறவாடி இருப்பீங்க. அவங்க கேட்டதெல்லாம் நீங்க பண்ணியும் கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஏமாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்துக் கொள்வீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடந்து ஒரு ஆழமான ஒரு காயத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்குங்க. நீங்க நம்பியவங்களை உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாத போது அந்த ஒரு வலி எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுக்குள்ள. இன்னும் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டு காயங்களை அதிகரித்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். தன்னம்பிக்கை குறைந்த சில தருணங்களில் நீங்க தனியாக இருக்க விரும்பியிருப்பீங்க. மற்றவங்களோட பேசாம உங்களுடைய வலியை உங்களுக்குள்ளே நீங்க வைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கெடுதல்களோ, ஏதாவது நீங்க நினைத்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட நீங்க உடனே யாரிடமும் போய் கூற மாட்டீங்க. யாரிடமும் கூறி அழுக மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க கூறுவீங்க. தனியாக உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழுது கொள்வீர்கள். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. மற்றவங்க யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நானே போதும் அப்படின்னு உங்களை நீங்களே வைத்துக்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க.
பண விஷயங்களில் ஒரே ஒரு நேரத்தில் நல்ல வரவு கூட உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அடுத்த நேரத்தில் திடீரென்று செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட தொடங்கியிருக்கும். இதனால பணம் என்பது உங்களுடைய கையில் தங்காமலே போயிருக்குங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய மன அழுத்தத்தில் உங்களை மன அழுத்தத்துல ஆழ்த்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களை இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்குங்க. சிலர் சொன்ன வார்த்தைகள் கூட நீங்க மறக்க முடியாம மனதில் வைத்து கொண்டே இருப்பீங்க. மறக்க முடியாம மனதிற்குள் வைத்துக்கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்குங்க. அது உங்களை இன்னும் அதிகமாகவே காயப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த அதிகமாக காயப்படுத்துவது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். நீங்க அதிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அதே அளவுக்கு திரும்ப உங்களுக்கு அக்கறைங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த ஒரு அக்கறை உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுங்க. திரும்ப கிடைக்காம போகும்போது அது உங்களுடைய மனதை நிச்சயமா உடைத்திருக்கும். உடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கும். திடீரென்று உங்களுக்குள்ள மன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நிமிடம் உங்களுக்குள்ள அமைதியாக இருப்பீங்க. அடுத்த நிமிடம் நீங்க கவலையாக மாறி விடுவீங்க. இந்த ஒரு நிலைமை தாங்க உங்களுடைய குழப்பத்திற்கு காரணமாக இருப்பது. இது உங்களுக்கு குழப்பமாக மாறி இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க உழைத்தாலுமே உடனடி பலன் என்பது உங்களுக்குள்ள கிடைக்காது. அதனால என்னால முடியுமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வர தொடங்கும். உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய எதிர்காலம், இதற்காக நீங்க எப்போதுமே கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நம்பிக்கை குறைந்த அந்த தருணங்களில் கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு இடத்தில் நின்றது போல நிச்சயமா தோன்றியிருக்கும். இதனால நம்ம என்ன பண்ணுவதுன்னு தெரியாம நீங்க யோசித்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மாறப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை மட்டும் கவனித்து பாருங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா ஆரம்பமாகும். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றத்தினால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக நடந்தே தீருங்க. இதுவரை நீங்க தேடிய அந்த ஒரு சமநிலை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். அந்த சமநிலையால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு தன்னாலே வந்து சேருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அந்த குழப்பங்கள் அனைத்துமே கரைந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டும் போகுங்க. அதற்கு பதிலாக ஒரு அமைதியை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த அமைதியால ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இனிமே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து முடிவெடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்குங்க. நீங்க பல நாட்களா மனதில் வைத்திருந்த வழிகள் இப்போது மெதுவாக அது மறைய தொடங்கும். அந்த வழிகளால உங்களுக்குன்னு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக மாறுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையுமே மறந்து இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு தாங்க உண்மையானதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த ஒரு சிரிப்பால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறத் தொடங்கும். உங்களுக்குள்ள குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது சரியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், இருந்த கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அனைத்துமே சரியாக ஆரம்பிக்கும். உறவுகள் மீண்டும் உங்களுக்கு நெருக்கமாகவும் தொடங்கும். உங்களுடைய வீட்டில் ஒரு சந்தோஷம் என்பது இத்தனை நாட்கள் இல்லாம இருந்த ஒரு சந்தோஷம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல ஒன்றன் பின் ஒன்றாக தீர ஆரம்பிக்கும். ஒரு கதவு மூடப்பட்ட இடத்துல இப்போது பல கதவுகள் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். இதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இல்லாம நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமைந்திருப்பீர்கள். இதனால ஏகப்பட்ட நன்மைகளும் உங்களை தேடி வந்து விடுங்க. பண விஷயங்கள்ல நீங்க நிலையான ஒரு முன்னேற்றத்தை காண ஆரம்பிப்பீங்க. வருமானமும் உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கவும் தொடங்குங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த ஏற்றத்தாழ்வுகள் இப்போது உங்களுக்கு சமநிலையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை கூட இதுவரை குறைந்திருந்தது, ஆனா இப்போது மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நான் முடியும், நான் முன்னேறுவேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நல்ல நண்பர்கள்
உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுப்பாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. வந்து அவங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா தேடியும் கொடுப்பாங்கங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களை இந்த ஒரு நேரத்துல முன்னேற்ற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு இப்போது மதிப்பானது உங்களுக்குள்ள பெற ஆரம்பிக்க முடியும். மற்றவங்க உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்குங்க. இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். காயப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த அதிகமா காயப்படுத்துவது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். நீங்க அதிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அதே அளவுக்கு திரும்ப உங்களுக்கு அக்கறைங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு அக்கறை உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுங்க. திரும்ப கிடைக்காம போகும்போது அது உங்களுடைய மனதை நிச்சயமா உடைத்திருக்கும். உடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கும். திடீரென்று உங்களுக்குள்ள மன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நிமிடம் உங்களுக்குள்ள அமைதியாக இருப்பீங்க. அடுத்த நிமிடம் நீங்க கவலையாக மாறி விடுவீங்க. இந்த ஒரு நிலைமை தாங்க உங்களுடைய குழப்பத்திற்கு காரணமாக இருப்பது. இது உங்களுக்கு குழப்பமாக மாறி இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க உழைத்தாலுமே உடனடி பலன் என்பது உங்களுக்குள்ள கிடைக்காது. அதனால என்னால முடியுமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வர தொடங்கும். உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய எதிர்காலம், இதற்காக நீங்க எப்போதுமே கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நம்பிக்கை குறைந்த அந்த தருணங்களில் கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு இடத்தில் நின்றது போல நிச்சயமா தோன்றியிருக்கும். இதனால நம்ம என்ன பண்ணுவதுன்னு தெரியாம நீங்க யோசித்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை மட்டும் கவனித்து பாருங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா ஆரம்பமாகும். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றத்தினால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக நடந்தே தீருங்க. இதுவரை நீங்க தேடிய அந்த ஒரு சமநிலை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். அந்த சமநிலையால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு தன்னாலே வந்து சேருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அந்த குழப்பங்கள் அனைத்துமே கரைந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டும் போகுங்க. அதற்கு பதிலாக ஒரு அமைதியை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த அமைதியால ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இனிமே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து முடிவெடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்குங்க. நீங்க பல நாட்களா மனதில் வைத்திருந்த வழிகள் இப்போது மெதுவாக அது மறைய தொடங்கும். அந்த வழிகளால உங்களுக்குன்னு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக மாறுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையுமே மறந்து இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு தாங்க உண்மையானதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த ஒரு சிரிப்பால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறத் தொடங்கும். உங்களுக்குள்ள குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது சரியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள், இருந்த கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அனைத்துமே சரியாக ஆரம்பிக்கும். உறவுகள் மீண்டும் உங்களுக்கு நெருக்கமாகவும் தொடங்கும். உங்களுடைய வீட்டில் ஒரு சந்தோஷம் என்பது இத்தனை நாட்கள் இல்லாம இருந்த ஒரு சந்தோஷம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல ஒன்றன் பின் ஒன்றாக தீர ஆரம்பிக்கும். ஒரு கதவு மூடப்பட்ட இடத்துல இப்போது பல கதவுகள் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். இதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இல்லாம நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமைந்திருப்பீர்கள். இதனால ஏகப்பட்ட நன்மைகளும் உங்களை தேடி வந்து விடுங்க. பண விஷயங்கள்ல நீங்க நிலையான ஒரு முன்னேற்றத்தை காண ஆரம்பிப்பீங்க. வருமானமும் உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கவும் தொடங்குங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த ஏற்றத்தாழ்வுகள் இப்போது உங்களுக்கு சமநிலையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை கூட இதுவரை குறைந்திருந்தது, ஆனா இப்போது மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நான் முடியும், நான் முன்னேறுவேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நல்ல நண்பர்கள்
உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுப்பாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. வந்து அவங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா தேடியும் கொடுப்பாங்கங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களை இந்த ஒரு நேரத்துல முன்னேற்ற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு இப்போது மதிப்பானது உங்களுக்குள்ள பெற ஆரம்பிக்க முடியும். மற்றவங்க உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்குங்க. இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.